சார் சொல்லுங்க என்ன வேணும்? இல்ல கார் பையிங் அண்ட் செல்லிங் போட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம BMW புதுசா அப்படியே நின்னுட்டு இருந்தது. சரி சும்மா தொட்டு பார்த்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி. தொட்டு பார்க்கணும் சார், எடுத்துட்டே போயிடலாமே. அப்படியா சொல்றீங்க? கண்டிப்பா. இதெல்லாம் ரொம்ப ரேட்டா இருக்குமேங்க, நாங்களாம் எப்படி வாங்குறது? அப்படிலாம் சொல்ல முடியாது சார். உங்க பட்ஜெட் என்ன இருக்கும் சார்? எனக்கு அதாவது நாங்க ரொம்ப பணக்காரங்களாம் இல்ல, சும்மா பணக்காரங்க தான் வாங்கணும்லாம் கிடையாது சார். உங்களுக்கு என்ன பட்ஜெட் சொல்லுங்க, பண்ணி கொடுத்துடலாம். BMW-லாம் காஸ்ட்லியா இருக்கும். நம்ம பட்ஜெட் இது செகண்ட்ஸ்ன்றதுனால ஒரு 10 lakhs வரைக்கும் அங்க இங்க அந்த ரேஞ்ச் எல்லாம் தர முடியாது. சாரி சார். அப்ப என்னாலயே வாங்க முடியாதுங்க. அதுக்கும் கம்மியா தந்துடலாம் சார். அதுக்கும் கம்மியா தரீங்களா? கண்டிப்பா சார். எவ்வளவுங்க? வாங்க பார்க்கலாம். எவ்வளவு ஃபியூச்சரோட பார்க்கலாம். வாங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸா சொல்லலாம். சரி ஓகே வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம்ங்க நான் BMW-ல உட்கார்றேன். ஜாலியா உட்கார்ந்து சந்தோஷமா ஹாப்பியா பாருங்க சார். என்னங்க ஒரே ஒரு ஆக்சிலேட்டர் தான் இருக்கு. ஆட்டோமேட்டிக் சார். அப்படியா? சூப்பருங்க. நிறைய இருக்கும் போல இருக்கே ஃபீச்சர்ஸ். நல்லா இருக்கும் சார். 4 ஏர் பேக்கோட வரும் சார். ஏர் பேக். ஆமா நல்லா இருக்குங்க. படத்துல கேட்ட மாதிரி ஏர் பேக் எங்கன்னு கேட்றாதீங்க. அததான் சொல்ல வர்றேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஓகேவா? ஓகேங்க. இப்ப ரேட் சொல்லிடலாமா உங்களுக்கு? இப்போ சொல்லுங்க. என்ன சொன்னா வாங்குவீங்கன்னு சொல்லுங்க. நான் முன்னாடியே 7,90,000 மட்டும் தான். அது நெகோஷியபிள் பிரைஸ் தான். அவ்வளவுதான். ஐயோ என் கந்து வட்டி கடன் வாங்கியாச்சும் வாங்கிட்டு போயிடுமே. கந்து வட்டி கூட கடன் வாங்க வேண்டாம், அது கூட லோன் நானே பண்ணி தரேன். லோனும் நீங்களே பண்றீங்களா? கண்டிப்பா பண்ணி தரேன். ஐயோ இன்னும் ஆஃபர் மேல ஆஃபர் கொடுக்குறாங்களே, நான் என்ன பண்றது? சரி ஓகேங்க, எனக்கு ஓகே. நான் போய் உடனே எங்க அப்பா கிட்ட செருப்படி வாங்கியாச்சும் ஏதாவது வாங்கிட்டு வந்துறேன். காசு அப்பாவையும் கூட்டு வாங்க. செருப்படி எல்லாம் வாங்க வேண்டாம், பத்திரமா வாங்கி எடுத்துட்டு போயிடலாம். ஓகேங்க நான் கிளம்புறேன். வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் இது யார்கிட்ட கொடுத்துற கூடாது சரிங்களா? இங்கே வைக்கணும். வெச்சிரறேன். கேட்ட கூட முடுங்க, கார் எடுத்து உள்ள விடாதீங்க, இங்கே விடுங்க சரியா? ஃப்ரண்ட்லயே வெச்சிரறேன். BMW பாத்தீங்கன்னா X1 மாடல் இது 2013-14 ரெஜிஸ்டர்டு, செகண்ட் ஓனர், 88,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. டீசல் வெஹிக்கிள். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 பவர் விண்டோ வந்துரும், பவர் ஸ்டீரிங் வந்துரும், 4 ஏர் பேக் வந்துரும், க்ரூஸ் கண்ட்ரோலோட இருக்குது, ப்ராப்பர் சர்வீஸ் மெயின்டெனன்ஸோட இருக்குது. 7,90,000 சொல்றாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான். வெல் மெயின்டெனன்ஸோட இருக்குது. பார்த்து செக் பண்ணி பர்சனல் மெக்கானிக்கோட நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ரேஞ்ச் பெஸ்ட் ட்ரை பண்ண முடியுமோ வாங்கி தரலாம் சார். தாராளமா நீங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. லோன் என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணி வாங்கி தரலாம் சார். இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா Hyundai i20 ஆஸ்ட்ரா மாடல், டாப் எண்டு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 ஏர் பேக் வந்துரும், ABS வந்துரும், அலாய் வீல் வந்துரும். இதுல பாத்தீங்கன்னா 2009 சிங்கிள் ஓனர் இல்ல, செகண்ட் ஓனர். இது 87,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. டீசல் வெஹிக்கிள் இது. இதுல மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 above கொடுக்கும் சிட்டில. இதுல FC கரண்ட்ல 5 இயர்ஸ் கரண்ட்ல இருக்கு. 2030 வரல FC இருக்கு. இன்சூரன்ஸ் 1 இயர் கரண்ட்ல இருக்கு. இது ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 295 கேக்குறாங்க. நெகோஷியபிள் தான் பேசலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா Hyundai i10 மேக்னா 1.2 கப்பா இன்ஜின். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் தான். 64,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. இதுல 4 பவர் விண்டோ வந்துரும், பவர் ஸ்டீரிங், சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துரும். இது பாத்தீங்கன்னா லோன் எலிஜிபிலிட்டியும் பண்ணலாம். உங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 75 to 80% லோன் பண்ணலாம். இதுல சர்வீஸ் ரெக்கார்டும் இருக்கு. நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம். அப்படி சர்வீஸ் ரெக்கார்ட் நம்ம கையில கொடுக்க முடியலனாலும் நீங்க உங்க பர்சனல் மெக்கானிக் கூட்டு வந்தும் பார்க்கலாம். இது ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 265 தான் கேக்குறாங்க. நெகோஷியபிள் பேசலாம். இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட்ல தான் இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் தான். தாராளமா செக் பண்ணியே வாங்கிக்கலாம் சார். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ K10. இது VXI ஆப்ஷனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். இதில் அலாய் வீல் வராது, ஆனால் வந்து அலாய் வீல் போட்டிருக்காங்க. 4 அலாய் வீல் இருக்கும். 2019-20 ரெஜிஸ்டர்டு, சிங்கிள் ஓனர் தான். உங்களுக்கு ப்ராப்பர் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ், கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான். நீங்கள் மெக்கானிக் வச்சு கூட செக் பண்ணிக்கலாம். 72,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. இது கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 365 தான் கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்சனல் மெக்கானிக் வச்சு செக் பண்ணிக்கலாம். லோன் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் மாடல்னால ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி 75 to 80% உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட். இது பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பட்ஜெட்டில் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஷிஃப்ட்டுன்றது ஒரு மார்க்கெட்லேயே ஒரு தனி மவுஸ் அதுக்கு இருக்குது. ஷிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன ஒரு ஜென்ரல் சர்வீஸ் கூட 5,000 3,000 உங்களுக்கு முடியும். மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு சர்வீஸ் கூட பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 2014-15 ரெஜிஸ்டர்டு VXI சிங்கிள் ஓனர் தான். 80,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் கரண்ட்ல தான் இருக்கு. 450 கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தான். தாராளமாக செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நம்ம கூட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து கொடுக்கலாம். இல்லை உங்கள் பர்சனல் மெக்கானிக் கூட்டு வந்து கூட நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டீரிங், சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடும். ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தான். தாராளமாக நீங்கள் செக் பண்ணியே எடுத்துக்கலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா லோன் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 75 to 80% உங்கள் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாருதி சியாஸ் ZXi ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் சார். இதில் ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவிங்க்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது 2017 செகண்ட் ஓனரு, 75,000 கிலோமீட்டர் தான் இதில் ரன் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ, உங்களுக்கு அலாய் வீலு எல்லாமே வந்துடும். இது டாப் எண்ட் மாடலு. இது டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். 2 ஏர் பேக்கோட வந்துடும். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 490 தான் கேட்குறோம். நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இன்சூரன்ஸும் கரண்ட்டில் தான் இருக்குது. உங்கள் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி லோன் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் சார். இதில் பார்த்தீங்கன்னா ZXi ப்ளஸ் டாப் எண்ட்னால இதில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வரும், கீ ஸ்டார்ட் வராது. உங்களுக்கு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸோடு இருக்குது. நீங்கள் பர்சனல் மெக்கானிக் வச்சு கூட செக் பண்ணிக்கலாம் சார். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா Volkswagen Polo ஹைலைன் ப்ளஸ். இது ஹைலைன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 1000 cc வரும். 2019 சார். இது சிங்கிள் ஓனர் தான். உங்களுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 39,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. சிங்கிள் ஓனர் தான். ப்ராப்பர் சர்வீஸ் மெயின்டெனனோட இருக்குது. இது கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 690 தான் கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் பேசலாம். இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% வரை லோன் பண்ணி கொடுக்கலாம் சார். உங்கள் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி கொடுக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சது Volkswagen போது நிறைய யங்ஸ்டர்ஸ் லைக் பண்ணி வாங்குவாங்க. நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து விசிட் பண்ணுங்கள். என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி பெஸ்ட்டாக உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் சார். சில பேருக்குலாம் ஸ்விஃப்ட் பிடிக்கும். அதை தவிர்த்து வந்து செடான் டைப் ஸ்விஃப்ட் டிசைர் நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்விஃப்ட் டிசைர் வந்து 2016 ரெஜிஸ்ட்ரேஷன், ஒன்லி சிங்கிள் ஓனர். பார்த்தீங்கன்னா 64,402 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு எக்ஸாக்டாக. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக டச் ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப பக்காவாக மாடர்னைஸாக 2016 வந்து இது ரெஜிஸ்டர் ஆயிருந்தாலும் இப்போ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இதை நிறைய மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து சிங்கிள் ஓனர் 64,000. இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோன்னா 5,35,000 தான். சப்போஸ் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நெகோஷியபிளான ப்ரைஸஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லோன் ப்ராசஸ் கூட இவங்களே பண்ணி தராங்க. ஸோ வந்து பாருங்க, பிடிச்சிருந்தா கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகே, அண்ணன் வந்து Volkswagen வண்டி எடுத்து வெளில வச்சுக்கிறாரு. யூஸ்வலாக வந்து Volkswagen வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் கரெக்டாண்ணா? ஆமாம். அது இல்லாமல் மெயின்டெனன்ஸ் அதிகம். மெயின்டெனன்ஸையும் மைலேஜ் நல்லா வரும். ஸோ இந்த வண்டி எவ்வளோக்கு கொடுக்குறீங்க? இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்ன? எல்லாமே அது வந்து எல்லா ஆப்ஷனும் இருக்குது. 2015 செகண்ட் ஓனர், டியூல் ஏர் பேக், ABS எல்லாமே வந்துடும். சரிங்களா? வண்டி ரன்னிங் சூப்பராக, இன்ஜின் சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஓட்டினா அப்படி இருக்கும் வண்டி. சரிங்களா? நான் 2 வாட்டி ஊருக்கு போயிட்டு வந்தேன். நல்ல மைலேஜ். செகண்ட் ஓனர் 69 தான் ஓடி இருக்கு. சரிங்களா? வண்டி நாங்களாம் நல்லா இருக்கும். வண்டி இன்ஜின் பர்ஃபெக்டாக இருக்கும். வண்டி நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு டவுட்னா மெக்கானிக் செக் பண்ணிக்கலாம். இதோட ரேட்னா 485 நெகோஷியபிள். வந்து கேட்டால் ஏதாவது நெகோஷியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சூப்பர்ண்ணா. சரி, ஊருக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்களா இந்த காரை பற்றி? மற்ற காரை தவிர்த்து நீங்கள் ஏதாவது இதை எடுத்துகிட்டு போகும்போது லாங் ட்ராவல் இல்லை, எனக்கு ஆக்சுவலாக இந்த ஊருக்கு போனது நல்லா இருந்தது. நம்ம 1000 ரூபாய் டீசல் போட்டு அப் அண்ட் டவுன் 253 கிலோமீட்டர் ஓட்டினேன். நல்ல மைலேஜ். சரிங்களா? 2 வாட்டி போயிட்டு வந்தேன் ஊருக்கு. 2 வாட்டி? ஆமாம், 2 வாட்டி போயிட்டு வந்து பக்கா வந்து ஏசிலாம் இந்த ஃபால்ட்டால சூப்பராக சின்ன வேலை இந்த பண்ணியாச்சு. அது நீங்கள் வந்து கஸ்டமருக்கு இந்த பக்கத்தில் கொடுக்கலாம் வண்டி. சரிங்களா? இப்போ வந்து 6 months வாரண்டி தராங்க. கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? சூப்பர்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. தகவல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தகவல் மீடியா நேயரோடு இணைந்து நியூ சிட்டி காஸ் பணியாற்றுவதில் உள்ளபடி மகிழ்ச்சி கொள்கிறோம். நியூ சிட்டி காஸ் பார்த்திங்கன்னா இங்கே டி நகரில் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது, கர்நாடகா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில். இங்கே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா மினிமம் பட்ஜெட்லேருந்து மேக்ஸிமம் பட்ஜெட் வரைக்கும் இருக்குது. வாங்குகிற வாகனங்களுக்கு 90லேருந்து 95% ஃபைனான்ஸ் உதவி பண்ணித்தரோம். ஃபைனான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தரோம். யார் வாகனம் கார் வாங்கணும்னு நினச்சாலும் நியூ சிட்டி காஸ் வாங்க. குறைந்த முதலீடு, நல்ல வாகனங்கள், கம்பெனி சர்வீஸு. அதில் பார்த்திங்கன்னா வண்டி ஆக்சிடெண்ட் வெஹிக்கிள் அது மாதிரிலாம் இல்லாமல் சுத்தமான தரமான வண்டிகள் நாங்களே செக் பண்ணுற வண்டிங்களை செக் பண்ணி உங்களுக்கு வண்டி கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஜின் வாரண்ட்டி 6 மாத வாரண்ட்டி கொடுக்குறோம். சாதாரணமாக வந்து நீங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி பார்த்துட்டு வண்டி பிடிச்ச வண்டி மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஒரு 50,000 ரூபா கம்மியாக கிடைக்கணும். எங்ககிட்ட பிடிச்ச வண்டி பார்த்து நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா உடனடியாக நாங்கள் வந்து ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்து நிதி நிறுவனத்துலேருந்து உங்களுக்கு ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி உடனே கொடுத்துருவோம். 3 நாளில் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் ஆகிடும். ஃபைனான்ஸ் அரேஞ்ச் ஆகிடுச்சு மீதி உங்களுக்கு சொற்பமான தொகை தான் முன்பணம் இருக்கும். அதை கட்டி நீங்கள் உடனே வண்டி எடுத்துக்கலாம். அது மாதிரி நல்ல வாகனங்கள், மெயின்டெனன்ஸ் கம்மியான வாகனங்கள், அதே மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்டு, கம்பெனியில் சர்வீஸ் பண்ண ரெக்கார்டு வாகனங்களும் எங்ககிட்ட கிடைக்கும். நம்பி வாங்கலாம். உங்களுக்கு நல்ல வாகனங்கள் வேணும்னா கண்டிப்பாக நியூ சிட்டிக்கு வாங்க. குறைந்த முதலீடு உங்களுக்கு. 2 வீலரில் போகிறவங்க எல்லாருமே இனிமேல் பாதுகாப்பான பயணத்திற்கு கார் வாங்குறதுக்கு உடனடியாக வாங்க. நாங்கள் கண்டிப்பாக வாங்கி தரோம். நியூ சிட்டி காஸ். என் பேர் ரமேஷ். வந்தீங்கன்னா குறைந்த முதலீட்டில் நல்ல தரமான வாகனங்கள்,
மினிமம் பட்ஜெட்டில் வாங்கி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். வாங்குறதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சேவை செய்ய பணிபுரிய நாங்கள் தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.